பாடத்தலைப்பு அளவீடு, நாடக தலைப்பு அளவில்லா உலகம், நடிகர்கள், ஆசிரியர், மாணவர்கள், காலம் என்ற கதாபாத்திரம். காட்சி 1, வகுப்பறை. வணக்கம் குழந்தைகளே, இன்று நம்முடைய பாடம் அளவீடு. அளவீடு ஏன் முக்கியம் டீச்சர்? அதைதான் நாம் இன்று காணப்போகிறோம். ஒரு கற்பனை செய்யலாம். அளவில்லா உலகத்துக்கு சென்றால் எப்படி இருக்கும்? அதாவது நீளம், எடை, நேரம் எதுவும் இல்லையா? அப்படியே கண்மூடுங்கள். காட்சி 2, அளவில்லா உலகம். வணக்கம் மனிதர்களே, இது அளவில்லா உலகம். இங்கு எதற்கும் அளவு கிடையாது. என்ன இது, பள்ளிக்கு வர நேரம் தெரியவே இல்லையே. பாட்டிக்கு மருந்து குடிக்க சொல்லிட்டேனே, ஆனா நேரமா 1 மணி 2 மணி என்னும் தெரியலையே. சமையலறை அம்மா என்னையும் கூப்பிட்டாங்க. ஆனா 1 கிலோ அரிசி வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இங்க கிலோ என்றே இல்லையே. காட்சி 3, கடையில் குழப்பம். அக்கா 1 கிலோ சர்க்கரை வேண்டும். கிலோனா என்ன? இங்கு எடை மாதிரி ஒன்றுமே இல்லையே. அப்ப எவ்வளவு எடுத்துக்கொள்ளும்னு எப்படி தெரியும்? காட்சி 4, காலம் உண்மையை புரிய வைக்கிறது. இப்பொழுது புரிகிறதா? அளவுகள் இல்லாமல் மனித வாழ்க்கையே குழப்பமாகிவிடும். நாம் எதையும் ஒழுங்காக பகுப்பாய்வு செய்ய முடியாது. தோழர்களே, அளவீடு, அறிவியல், தொழில்நுட்பம், உணவு, உடை, மருந்து எல்லாவற்றிலும் அடிப்படை. காட்சி 5, வகுப்பறைக்கு திரும்பும் மாணவர்கள். இப்பொழுது உங்களுக்கு புரிந்ததா? ஆமாம் டீச்சர், அளவீடு இல்லாமல் நம்மால் எதையும் செய்ய முடியாது. அதற்காக நாம் தான் பாகைகள், சென்டிமீட்டர், கிலோமீட்டர், வினாடி என்ற ஒழுங்கான அலகுகளை உருவாக்கினோம். அப்போ நாளை முதல் எதையும் சரியாக அளவீட்டு செய்வோம். என்னை யாரும் நம்ப மாட்டாங்க. நான் அளவீட்டை எடுத்துக்காட்டி உண்மையை சொல்லுவேன். இந்த கதை நாடகம் ஒரு கற்பனை உலகத்தை ஏற்படுத்தி அளவீட்டின் அவசியத்தை விளக்குகிறது. வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் புதிய பாடம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். தனிமம், சேர்மம் மற்றும் கலவை பற்றி. இன்று நம்மிடம் 3 சிறப்பு வாய்ந்த மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். வாங்கள் உள்ளே உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். என் பெயர் தனிமம். நான் எப்போதும் ஒரே வகையான அணுக்களால் இருக்கிறேன். உதாரணம், தங்கம், ஆக்சிஜன், கார்பன். நான் தான் இவர்கள் எல்லாம். நான் சேர்மம். நான் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களை ஒன்றாக சேர்த்து குணானவன். ஆனால் என் குணம் அங்குள்ள தனித்தாதுகளின் தன்மை போல இல்லை. ஏனெனில் என் உள்ளே அமைப்பும் ஒழுங்கும் இருக்கிறது. எடுத்துக்காட்டு, நீர் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தது. நான் தான் கலவை. நான் தாதுகளும் சேர்மங்களும் எல்லாம் சேர்ந்திருக்கிறேன். ஆனால் யாரும் என் அடையாளம் மறக்கவில்லை. எல்லோரும் தனிப்பட்ட முறையில் இருக்கிறோம். நான் சுலபமாக பிரிக்கப்படலாம். உதாரணம், மணல், ஜல்லி கலந்த கலவை. அருமை. இப்போது கேட்போம். தனிமம், நீ தனியாக இருக்க விரும்புகிறாயா? ஆம், நான் எப்போதும் தனி, யாரையும் கலக்கவே மாட்டேன். சரி. சேர்மம், நீ யாரோடு சேர்ந்தாய்? நான் தனிமங்களோடு சேர்ந்து ஒரு புதிய பொருளாக மாறுகிறேன். ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் இணைந்துள்ளேன். அதனால்தான் என்னை பிரிக்க ரசாயன மாற்றம் தேவைப்படுகிறது. வாவ், கலவை, நீ எனது கலருக்கு புகழ் பெற்றவன். ஆம், நான் எப்போதும் வண்ணமயமாக இருக்கிறேன். எண்ணில் உள்ளவை எளிதாக பிரிக்க முடியும். அதோ பாருங்கள் மாணவர்களே, தனிமம் என்பது ஒரு வகையான அணுவாகும். சேர்மம் என்பது 2ற்கு மேற்பட்ட தனிமம் சேர்ந்த ஒரு புதிய பொருள். கலவை என்பது பல பொருட்கள் கலந்திருந்தாலும் தனித்தன்மை கவரப்படுவது. வணக்கம். இன்னைக்கு நம்ம 8ஆம் வகுப்பு அறிவியலில் 10ஆம் பாடம் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். இந்த பாடத்தில் நம்ம முதல்ல ஒரு ஆர்வத்தை தூண்டும் விதமாக ஒரு பாட்டு பாடிட்டு அந்த பாட்டு நம்ம பாடணும். பாடலாமா? நான் தயாராக இருக்கீங்களா? நீங்கள் பாடுறீங்களாப்பா? ரைட், இருங்க. ஆரம்பிங்க.
வணக்கம். 9ஆம் வகுப்பு அறிவியல் 11ஆம் பாடம் அணு அமைப்பு. இந்த பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாடத்தை பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஆர்வமூட்டும் விதமாக ஒரு பாடம் பாடலாமா? தயாராக இருக்கீங்களா? சரி, ஆரம்பிங்க. இப்போ 17ஆம் பாடம் விலங்குலகம். விலங்குலகம் அப்படிங்கிறப்போ தாவர உலகம் அப்படிங்கிறதுல எப்படி பலவிதமான தாவரங்கள் இருக்கோ அதுபோல விலங்குலகம் அப்படிங்கிறது பலவிதமான விலங்குகள் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச விலங்குகள் எல்லாம் சொல்லுங்க. நீங்கள் வீட்டில் பார்க்குற விலங்குகள் மண்ணில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? பூரான், பாம்பு, தேடு, நிறைய விதமான உயிரினங்கள்லாம் விலங்குகள்லாம் அதை பற்றி பார்க்கக்கூடிய பாடம் தான் இந்த விலங்குலகம். விலங்குகளும் உலகமாக மாறி அதுக்குள்ளாக என்னென்ன பிரிவு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இதில் இந்த பாடத்தை நம்ம வந்து ஊக்குவிக்கும் விதமாக ஒரு பாட்டு இப்போ நீங்கள் அந்த எழுதிக்கிற பாட்டு வேறு எழுதிக்கலாம். நான் எப்படி பாடுறேன் கேட்டுக்கோங்க. அப்புறம் நம்மளாவே பாடுறேன். இந்த இதோ பாருங்க படகு போல உடம்பு இருக்கும் தம்பி இதோ பாருங்க படகு போல உடம்பு இருக்கும் தம்பி மீன் எப்படி இருக்கும்? அது எப்படி போடுது? அது உடம்பு எப்படி இருக்குமா? படகு போடுறது அதை வளர்ச்சி நெரிச்சு தண்ணி ஊற்றி தண்ணியும் முன்னாடி போகும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பறவைகள். கலர் கலரா பறவைய பாரு, படபடன்னு பறக்குது பாரு, அது உடம்பு கொஞ்சம் கவனிச்சு பாரு, அது லேசாக இருக்குது பாரு, லேசான எலும்பு பாரு, எலும்புக்குள்ள காத்து
பாரு காத்தி பருவமே பறக்கும் அதை அடுத்தல நான் அங்கனையே மிதக்கும் இந்தா இந்தா இதோ பாரு அந்த வீடு எப்படி இருந்தது என்று படத்தோடு உடம்பு தம்பி அதை படத்தை நினைச்சு குண்டு தள்ளும் நம்பி. அடுத்து மண்புழு. மண்புழு எப்படி மண்ணுள்ளார முழுக்கு போகுது அப்படின்னு முன்னாடி வந்து பறவை சொல்லணும். பறவை என்ன பண்ணுது? அதை பார்த்து என்ன சொன்னோம்? கலக்கலரா பறவையை பாரு, படப்படன்னு பறக்கிருப்பாரு, அது உடம்ப கொஞ்சம் கவனிச்சிருப்பாரு. பறவை பறக்கிறத பார்க்கணும், இருந்து பார்க்கணும், அது உடம்ப கொஞ்சம் பார்க்கணும். எப்படி இருக்கும்? லேசா இருக்கும். லேசான எலும்பு பாரு, எலும்புக்குள்ள காற்று பாரு, காற்று அழுத்தி பறவை பறக்கும். அதுக்குள்ள எலும்பு எப்படி இருக்குமா? லேசா இருக்கும். அந்த லேசா எலும்புல இருக்கும் காற்று, அதனாலதான் லேசா இருக்கு. அந்த காற்றை ரெக்கை மூலம் அழுத்ததுனால எப்படி மேலே பறக்குது. அது அழுத்தாம இப்படியே வச்சுருச்சு என்ன பண்ணும்? மேலேயே மிதக்கும், மேலேயே. அதான் சொல்லுங்க, லேசான எலும்பு பாரு, எலும்புக்குள்ள காற்று பாரு, காற்று அழுத்தி பறவை மேல பறக்கும். அது அடுத்தத நான் அங்கனையே மிதக்கும். அடுத்து நண்பனை பாரு, மண்புழுதான் அதோட பேரு, ரசிச்சிருக்கோம் செய்திருப்பாரு, முன்னோக்கி நகர்ந்து பாரு, தலையை மூடி வாழ இருக்கும், வாழ மூடி தலையை தந்து மண்புடி முன்னகும், மண்ணுக்குள்ள தனிக்குடம்ப நடக்கும். இப்படித்தான் மண்புழு உண்ணகும், மண்ணுக்குள்ள தனிக்குடம்ப நடக்கும். இந்தா இந்தா இதோ பாரு எப்படி இருந்தது என்று பறவை போல உடம்பு இருக்கும் தம்பி, அதை வடக்கு நடத்தி இருந்து தள்ளும் நம்பி. இந்தா இந்தா இதோ பாரு. இந்த வரிகள்லாம் உங்களுக்கு நீங்கள் ஜாலியாக பாடிட்டு. இப்போ தாவர உலகம், தாவர செய்தியல் அப்படிங்கிற பாடம். இதில் வந்து தாவரங்கள் நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கின்றன. எதுக்கு அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, எதுக்கு அவசியம்? ஒளிச்சேர்க்கை. ஒளிச்சேர்க்கை எது செய்யணும்? வேற என்ன? தாவரங்களோட பயன் என்ன? வேற என்ன பயன்? ஆக்சிஜனை கொடுக்குது. வேற மழை பெய்ய காரணமா இருக்கு. வேற தாவரங்கள் என்ன முக்கியமா என்ன வேலை? இன்னொரு வேலை என்ன? சொல்லுங்க. தாவரங்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த வெப்பநிலையை பூமியுடைய வெப்பநிலையை வந்து கட்டுப்பாட்டில் வைப்பதற்கு பயன்படும். கார்பன் டை ஆக்சைடு வந்து எடுத்து ஆக்சிஜனை கொடுக்கும். அதன் காரணமாக பூமியோட வெப்பநிலையானது ஒரு கட்டுப்பாட்டில் வைக்கப்படுது. சரியா? இப்போ அதை முன்னிறுத்தி நம்ம வந்து ஒரு பாடல், இந்த பாடல் வந்து ஒரு பூந்தோட்டம். அந்த தோட்டத்துக்கு நிறைய வண்ணத்து பூச்சிகள் இருக்கு. அந்த வண்ணத்து பூச்சிகள் வந்து எப்படி சுற்றி திரியுது, எப்படி சுதந்திரமா இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு சமூக சிந்தனையோட எழுதப்பட்ட ஒரு பாடல். சமூக சிந்தனைனாக்க நமக்குள்ளார ஒரு ஒற்றுமை வேணும் அப்படிங்கிறதை வலியுறுத்தும் விதமாக எழுதப்பட்ட ஒரு பாடல். வண்ணத்து பூச்சிகளே, வண்ணத்து பூச்சிகளே, வாருங்கள் எங்கள் தோட்டத்துக்குள்ளே. எங்கள் தோட்டத்தில் வேதங்கள் ஏதுமில்லை, எங்கும் தெரியுங்கள் சுதந்திரமாய், இங்கேயே இருங்கள் நிரந்தரமாய். வண்ணத்து பூச்சிகளே, வண்ணத்து பூச்சிகளே, வாருங்கள் எங்கள் தோட்டத்துக்குள்ளே. பெண்மை ததும்பும் மங்கைய கூந்தலில் பொலிவுற சூடிட பூக்களுண்டு, மேன்மைகள் புரியும் மானிட தோள்களில் மாலைகள் ஆகிட மலர்கள் உண்டு. பெண்மை ததும்பும் மங்கைய கூந்தலில் பொலிவுற சூடிட பூக்களுண்டு, மேன்மைகள் புரியும் மானிட தோள்களில் மாலைகள் ஆகிட மலர்கள் உண்டு. மீன்கள் அழகா, பூக்கள் அழகா,
நெஞ்சுக்குள் ஒரு வித மயக்கம், மீன்கள் அழகா பூக்கள் அழகா, நெஞ்சுக்குள் ஒரு வித மயக்கம், மீன்களும் பூக்களும் நிம்மதியா என்றும் நேசித்திருப்பதே நோக்கம், மீன்களும் பூக்களும் நிம்மதியா என்றும் நேசித்திருப்பதே நோக்கம். வண்ணத்து பூச்சிகளே வண்ணத்து பூச்சிகளே வாருங்கள் எங்கள் தோட்டத்துக்குள்ளே, வாசனை நிரம்பிய மல்லிகை பூக்கு வண்ணம் இல்லை என வீசுவதும், வாடா மல்லிக்கு நிறம் இருந்தாலும் வாசனை இல்லை என பேசுவதும், வாசனை நிரம்பிய மல்லிகை பூக்கு வண்ணம் இல்லை என பேசுவதும், வாடா மல்லிக்கு நிறம் இருந்தாலும் வாசனை இல்லை என ஏசுவதும், அத்தனை வண்ணமும் சேர்ந்ததனாலே அழகாயிருக்குது தோட்டம், அத்தனை வண்ணமும் சேர்ந்ததனாலே அழகாயிருக்குது தோட்டம். அது புரியாமல் அடிதடி நடத்துவது அற்ப மனிதரின் கூட்டம், அது புரியாமல் அடிதடி நடத்துவது அற்ப மனிதரின் கூட்டம். வண்ணத்து பூச்சிகளே வண்ணத்து பூச்சிகளே வாருங்கள் எங்கள் தோட்டத்துக்குள்ளே, தேன்குடம் சுமக்கும் தும்பை பூக்கள் உங்களுக்காகவே பூத்திருக்கு, தென்றலில் ஆடும் பனித்துளி மலர்களும் பூச்செண்டுடனே காத்திருக்கு, தேன்குடம் சுமக்கும் தும்பை பூக்களும் உங்களுக்காகவே பூத்திருக்கு, தென்றலில் ஆடும் பனித்துளி மலர்கள் பூச்செண்டுடனே காத்திருக்கு. மதவெறியானைக்கு தோட்டத்து வாசலில் அனுமதி என்றும் கிடையாது, மதவெறியானைக்கு தோட்டத்து வாசலில் அனுமதி என்றும் கிடையாது, கனவுகளாலும் கண்ணீராலும் வளர்ந்த பூக்கள் கசங்காது, கனவுகளாலும் கண்ணீராலும் வளர்ந்த பூக்கள் கசங்காது. வண்ணத்து பூச்சிகளே வண்ணத்து பூச்சிகளே வாருங்கள் எங்கள் தோட்டத்துக்குள்ளே. இந்த பாட்டு என்ன சொல்றோம்னா, வண்ணத்து பூச்சி வந்து தோட்டத்துல போகுது, அந்த தோட்டத்துல வாசனை தரக்கூடிய மலர்களும் இருக்கு, வாசனை தராத மலர்களும் இருக்கு. ஆனா அந்த மலர்கள்னால எந்த பாகுபாடும் கட்டணும். பாய்மங்கள் அப்படிங்கிற பாடம் பார்க்க போறோம். பாய்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பாய்ந்து போகக்கூடிய பண்பு இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே பாய்மங்கள் அப்படிங்கிறது. இந்த பாய்மங்கள் அப்படிங்கிறத விளக்குவதற்காக ஒரு சின்ன ஒரு பாட்டு. இது வந்து சினிமா பாட்டு இருக்கும். அது நம்ம பாடத்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த பாட்டு. சரியா? பாய்ஞ்சி போனாலே பாய்மோ பாய்மோ, காத்து தண்ணி எல்லாம் பாய்மோ பாய்மோ, அடுத்தோம் கொடுத்தாலே பாய்மோ பாய்மோ, வடிவோம் மாறி போகும் பாய்மோ பாய்மோ, பறந்து பறந்து போகுது அடர்த்தி குறைந்த பேப்பர் நீரில் மூழ்கி போகுது சிறு காற்று. பாய்ச்சி போனாலே பாய்மோ பாய்மோ, காத்து தண்ணி எல்லாம் பாய்மோ பாய்மோ, அடுத்தோம் கொடுத்தாலே பாய்மோ பாய்மோ, வடிவோம் மாறி போகும் பாய்மோ பாய்மோ. பாட்டு என்ன பாட்டு தெரியும்? சினிமா பாட்டு தான் இல்லையா? எதுக்காக இந்த மாதிரி சினிமா பாட்டில் கொண்டு அப்படின்னா, இது வந்து இந்த வரிகள் வந்து மனசுல நிற்கும் அப்படின்னா. இப்போ சொல்லுங்க, பாயம்னு என்ன? அது பாட்டு வச்சா சொல்லுங்க, பாயம்னு என்ன? பாய்ச்சி போனாலே பாயும், இதெல்லாம் பாயும், காட்டு இதெல்லாம் பாயும். தண்ணினா தண்ணி மட்டும் தான் பாயணுமா? வேற என்ன பாயணும்? தண்ணியில வேற தண்ணி மட்டும் தான் பாயணுமா? வேற ஏதாவது இருக்குமா? அது அது கூட அது மின்சாரம்னா கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருள். தண்ணி மட்டும் தான் பாய்ச்சிட்டு போமான்னு கேட்குறேன். தண்ணி மாதிரியே வேற என்ன பாயும்? தண்ணி மாதிரியே இருக்குது வேற என்ன பாயும்?
தண்ணி மாதிரி வேற என்னப்பா? தண்ணி திரவங்கள் வேற என்ன சொல்லலாம்? எண்ணெய் சொல்லலாம், அமிலங்கள் சொல்லலாம், எல்லாமே பாய்மங்கள். காத்துனா காத்து மட்டும்தான் பாய்மமா? நிறைய ஆக்சிஜன் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு, நிறைய வாயுகள், எல்லாமே பாய்மங்கள் அப்படின்னு சொல்றோம்.